சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா இந்த விஷயம் வேற மாதிரி ஆகி போச்சுமா. என்னங்கய்யா? ஜீவானந்த் தான் பொண்ணை கடத்தின கும்பலோட தலைவன் அரஸ்டான ரவுடி பைய பொய்யான வாக்குமூலம் கொடுத்துட்டாமா. அதை வச்சுக்கிட்டு இப்போ போலீஸ் ஜீவானந்தத்தை பார்த்ததும் சுட்டு பிடிக்க உத்தரவு போட்டுட்டாங்கம்மா. ஏற்கனவே போலீஸுக்கு ஜீவானந்த மேலே பெரிய கோபம் இருக்கு. இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. அதான் அவரை பார்த்ததும் சுட்டு கொண்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவாங்க. போலீஸுக்கிட்ட மாட்டினா பொண்ணாவது தப்பிக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வீரசங்கலிங்கிற ரவுடி பைய குதிரைங்கிறவனுக்கு போனை போட்டு ஜீவானந்தம் உங்கள் பொண்ணு 2 பேரையும் கொல்ல சொல்லி ஏவி விட்டுருக்காம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவானந்தம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேம்மா. தம்பி நிச்சயமாக உங்கள் பொண்ணை காப்பாற்றிடும். ஆனால் அவரோட உசுருக்கு பெரிய ஆபத்துமா. என்னங்கய்யா வாழ்க்கை இது? ஏன் இப்படி கொடுமை நடக்குது? ஏழை சொல்லு என்னைக்குமே அம்பலம் ஏறாதுமா. எல்லா வகையிலும் வலுவா இருக்கிறவனுக்கு தாமா நியாயம் கிடைக்கும். நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு இதை சொல்லலம்மா. உங்க பொண்ணு பத்திரமா ஜீவானந்தத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு தாமா நினைச்சு சொன்னேன். வக்கீல்கிட்ட சொல்லி சீக்கிரமா உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சாப்பிடு. சாப்பிட்டா தான் நல்ல தெம்பா இருக்க முடியும். ஏன் தெம்பா இருக்கணும்னு சொல்லு. உன்னோட கோச் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு. தர்ஷினி, இது பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னோட கோல், உன்னோட இலக்கு எதுவோ அதை மட்டும் நினைச்சு போய்கிட்டே இரு. அக்கம் பக்கம் பார்க்காத. உன்னோட பயணம் தடைப்பட்டுரும். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க நீ நிக்காத. போய்கிட்டே இரு. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். எஸ், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க். உன் பயம் எதிராளிகளுக்கான ஸ்ட்ரெங்க். உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தான் உனக்கான ஸ்ட்ரெங்க். தர்ஷினி எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா? உன்னை கட்டி வச்சிருந்தாங்கல்ல ஒரு கோடவுன்ல, அங்கேயே நீ ஒடுங்கி போயிடாம அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அதில் தப்பிக்கவும் தப்பிச்சிருக்க. அதுக்கு மைண்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? இப்போ அதை விட நீ கொஞ்சம் தைரியமாக இருக்க. என்ன காரணம் சொல்லு. அது எப்படி? இருக்காரு, ஆனா ஒரு பேருக்கு தான் இருக்காரு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா சார்? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நானா? நிச்சயமா இல்லை. நானும் உன் சூழ்நிலையை பார்த்து பயந்து போயிருந்தா அப்போ நீயும் என்னை பார்த்து பயந்து போயிருப்ப. அப்போ அது காரணம் இல்லை. இப்போ நம்மளை செக்யூர்டாக நினைக்க வைக்கிறது நம்மளோட இந்த சூழல். இப்போ பாரு, நம்மளை சுற்றி வேற எந்த மனுஷங்களும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த செடி கொடி மரம் இந்த வனம் மட்டும்தான். இந்த இயற்கை மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. இந்த இயற்கையால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீ தைரியமாக இருக்க. உன்னை பயமுறுத்துற மாதிரி சூழல் இங்கே எதுவுமே இல்லை. அதனால தான் உன்னால் தைரியமாகவும் இருக்க முடியுது. இப்போ மனசு ஏறத்தாழ சமநிலையில் இருக்கு. இப்போ என்ன தோணுது உனக்கு? சொல்லு பார்ப்போம்.
ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. இது பாரு, அப்படியே தண்ணியில் கால் வை. வெறும் தண்ணி தான், ஒன்றும் இல்லை. வா வா, அவ்வளோதான். என்னது? கமான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. இது ஒரு குரங்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு பயப்படுற? வா வா வா, நீ கை பிடிச்சு. கம் திஸ் சைட். அசோக், மேடம், அசோக், என்னாச்சு? மேடம், இந்த பக்கம் யாரும் இல்லை மேடம். யாரும் இல்லையா? ஆப்போசிட் சைடுல ஃபால்ஸ் இருக்குல்ல? இருக்கு மேடம். நம்ம வண்டி இங்க இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. வாங்க. ஓகே சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. சக்தி, அக்காவோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வர சான்ஸ் இருக்கான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ வக்கீல் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன்னு சொன்னாரு. ரேணுகா, நேற்று போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வாரத்தில் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. ஏய், உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருறேன். சரிங்க சரிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்தி, இந்தா தர்சா எடுத்துக்க. ஜனனி, நீ வேணா பாரு, தர்சினி பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. இது சத்தியம், நிச்சயம் வந்துருவா. என்னம்மா, அந்த ஆச்சிக்கு சாமி வந்த மாதிரி உனக்கும் வந்துச்சா? சும்மா ரெடி, எனக்கெல்லாம் மனசுல ஒண்ணு தோணுச்சுன்னா அது நிச்சயம் நடக்கும். நீ வேணா பாரு, தர்சினி அக்கா, ஈஸ்வரி பெரியமாலாம் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. இளங்கன மாதிரி தான். என்னங்கடி, நேத்து வரைக்கும் நவகிரகம் மாதிரி எதிரும் புதிருமா இருந்திய, இன்னைக்கு ஒட்டுக்கா உட்காந்து மாநாடு போட்டுட்டு இருக்கிய? ஆமா, நாங்க சண்டை போட்டுட்டா எதிராளிலாம் சந்தோஷப்பட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. அதை பார்க்க சகிக்கல, அதான் ஒண்ணு சேர்ந்துட்டோம். மாமா, இதை பிடிங்க, இங்கட வாங்க. தாரு, நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்க, சேர்ந்துட்டோம். ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்காத. பாத்துடி, பசையே இல்லாம ஒரே அடியா ஒட்டிக்க போறிய. நாங்க மட்டும் இல்ல, சாயந்தரம் ஈஸ்வரி அக்கா வந்துருவாங்க. 4 பேரும் சேர்ந்தாப்புல ஒட்டிப்போம். பசை இல்லாம எப்படி ஒட்டன்னு பாத்துக்க. எது ஈஸ்வரியா? ஏதேது நீ குறி சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. அவருக்கு நன்றியை சொல்லிட்டு ஒரு பூஜையை போடுவோம். வாங்க வாங்க.
பூஜை ரூம் அங்க இருக்கு, வாங்க வாங்க. என் மருமவ கிடைச்சிட்டா. இவங்கள்ட்ட நான் என்ன கேக்குறது? வா நம்ம போய் புள்ளைய கூட்டு வரலாம். அண்ணா வாண்ணே, போடா. சொல்லுங்க சார். அப்படியா? சரிங்க சார், வரோம். சார், தர்ஷினி கிடைச்சிட்டா. சார், இப்பதான் தகவல் வந்துச்சு. சரி, உடனே வரோம். என்னாச்சுமா? ஈஸ்வரி அக்கா கேஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வருதாம். உடனே கிளம்பி வர சொல்றாங்க. தர்ஷினி கிடைச்சிட்டால, நிச்சயமா ஜாமீன் கிடைச்சிடும். என்ன ஜனனி? ஆனா ஜீவானந்தன் சாரை பத்தி எந்த தகவலும் இல்லையே சக்தி. அவருதான் கொண்டு வந்தே பிள்ளைய சேர்த்திருப்பாரு. இந்த ஆள் பாதியை முழுங்கி விட்டு மீதியை சொல்றேன். அப்படி இருந்தா இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தேவையில்லாம டிராமா பண்ணி பிரச்சனை பண்ணுவாரு. அண்ணா, நம்ம யாராவது ஒருத்தர் அங்க போனாதான் சரியா இருக்கும். டேய், எந்த ஆஸ்பத்திரியும் தெரியாம எங்கடா போய் அலையிறது? டேய், தர்ஷினி கிடைச்ச இடத்து பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு சொன்னார்ல, போகும்போது விசாரிச்சுக்குவோம். ஆஸ்பத்திரி எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சக்தி, அன்னைக்கு தான் பெயில் கிடைக்கும் நீ சொல்றல, நீ நேரா கோர்ட்டுக்கு போ. பெயில் கிடைச்ச உடனே அண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு வந்துரு. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி நாங்க கண்டுபிடிச்சோம் ஃபோன் பண்ணி சொல்றோம். சரியா? சரி. டேய் கதிரே, வா போலாம். சரிண்ணா. சித்தப்பா, நானும் வரேன். டேய், நீ எல்லாம் வேணாடா, இரு. சித்தப்பா, ஏன் சித்தப்பா? டேய், அங்க வந்தா தேவையில்லாம உங்க அப்பா பிரச்சனை பண்ண வர்றா. நீ வீட்லயே இரு, நாங்க போய் கூட்டி வரோம் தர்ஷினிய. சரியா? வாண்ணா. டேய் வாடா, போயிட்டு வந்துடுறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துடுறேன் ரேணுகா. சென்னி, பாப்பலாம். ஜனனி, அக்காவை பார்க்க நாங்களும் வரோம். பாவம், புள்ள கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும். ரொம்ப நாளா தவிச்சு போயிருப்பாங்க. நாங்களும் வரோம் ஜனனி. ஆமாம் ஜனனி, நாங்களும் வரோம். அக்காவை பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி ஆஸ்பத்திரி போயிடுவோம். சரிக்கா, வாங்க சக்தி போலாம். போலாம். டேய் தர்ஷா, நீ வீட்டுல இருடா, பாத்துக்கோண்ணே. எங்க இங்க இருக்க என் பொண்ணு? எங்க இருக்க என் பொண்ணு? சார், எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்க புள்ளைல அடிபட்டு கிடக்குது, எங்களுக்கு தான் பிரச்சனை. எங்கம்மா இருக்கா? சார், ஐசியூல இருக்காங்க. ஐசியூலையா? என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்னங்க ஆச்சு? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். தர்ஷினிக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்றாங்களா? ஐசியூல போட்டுருக்க செக் பண்றாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? சொல்லி தொலைங்கம்மா. சார், அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா சார். உடம்புலயும் அங்கங்க கொஞ்சம் காயங்கள் இருக்கு. ஐயோ ஐயோ, ஏசிலேயே வளர்ந்த பிள்ளைமா. குடும்பத்துல முத பொம்பளை பிள்ளைன்னு தங்க கிண்ணத்துல வச்சு சோறு விட்டுனாங்க ஆத்தா. கஷ்டம்ங்கிறதே காங்காத பிள்ளைமா என் மக. என் பிள்ளைய காடு மேலாம் அலைய விட்டு அந்த பாவி பிள்ளை பிடிச்சிக்கிறான் இல்லையா? எங்க அவனுக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் நீ சாதிச்சிருப்பானவே. என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு விடவே கூடாது. சுட்டு தள்ளிட்டீங்களா? அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அப்ஸ்காண்ட் ஆயிட்டானா? ஆமா, உங்க பொண்ணு மட்டும் தான் ரோட்ல கிடந்தா சார். அந்த ஆளை பிடிக்கிறத விட தர்ஷினியை ரெஸ்கியூ பண்றதா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. அதனாலதான் அவளை உடனடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் சார். காட்டுக்குள்ள ஒரு டீம் அமைச்சிருக்கோம் சார். ஜீவானந்தத்தை தேடி போயிருக்காங்க. தப்பிச்சிட்டானா? என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் தப்பிச்சிருக்கான். இன்னும் எத்தனை அப்ப மாதிரி என்னைய மாதிரி காட்டுக்குள்ள பிள்ளைகளை தேடி அழைக்கிறாங்களோ? முந்தானு பாண்டிச்சேரியில 10 வயசு பிள்ளைய கற்பழிச்சு சாக்கடையில் தூக்கி போட்டுருக்காங்க. எல்லாம் இவங்களோட சேர்த்து கேங்கு. சார், கூடி சீக்கிரம் பிடிச்சிடுவோம் சார். முதல்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணு கிடைச்சிட்டதா நாங்கள் கோர்ட்டுக்கு சொல்லி ஆகணும். உங்கள் ஒய்ஃப் இன்னைக்கு ஹியரிங்க்கு வராங்க. கண்டிப்பாக இந்த தகவலை நாங்கள் கோர்ட்டுக்கு சொல்லணும். ஏன் சொல்றிய? அவளுக்கு ஏன் சொல்றீங்க நீங்க? அவ தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அவ ஜெயிலே இருக்கட்டும், வெளியவே வரக்கூடாது அவ. சார், நீங்க எமோஷனலா பேசுறீங்க. உங்களுக்காக தான் ராப்பகலா உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் சார். அது உங்க கடமைமா. சார், உங்க பொண்ணு வந்துட்டால சார். உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வந்திருக்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க கடமையை செய்ய விடுங்க. போய் உட்காருங்க. மாமா. சார்,
வாங்க சார். வாங்க வந்து உட்காருங்க. ஜெயக்குமார், என் பொண்ணை பார்க்கணும். பார்க்கலாம் சார். கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். தண்ணி கொடுங்க. உடனே உங்க ஜாமீன் மனுவை ரத்து பண்ணிடுவேன். மேடம்க்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. மா, டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும், இல்லைன்னா நாங்க வீடு தேடி வந்துருவோம். புரியுதுல்ல சார்? அதெல்லாம் வருவாங்க, நீங்க மிரட்டணுன்ற அவசியமே இல்லை. ஏய், என்ன ஜாமீன் கிடைச்ச உடனே ஓவரா எகிறியா? சார் நீங்க பார்த்து பேசுங்க சார். சார் விடுங்க சார், கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே சார்? ஸ்டேஷன்ல வந்து போடுவாங்க சார். மேடம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நான் வரேன். ஜீவானந்தன் எஸ்கேப் ஆயிட்டு தான் போலீஸ் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. தர்ஷினி கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் ஏன் எஸ்கேப் ஆனாரு? அவரை சுட்டு பிடிக்க அபிஷியல் ஆர்டர் கொடுத்திருக்காங்களாம். ஒருவேளை அவரை ஏதாவது பண்ணிட்டு வந்து இந்த போலீஸ் இப்படி சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே அவர் தப்பிச்சிட்டாரா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. நம்மளையே போட்டு அந்த அடி அடிச்சுட்டு கோர்ட்ல மறைச்சாங்கல்ல, இப்ப அவரையும் ஏதாவது பண்ணிட்டு ஜட்ஜி கிட்ட மறைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம பிள்ளை இப்போ பத்திரமா கிடைச்சிட்டா, தர்ஷினி சேஃபா இருக்கா. ஆனா அந்த குழந்தை வெண்பா அவளோட அப்பாவை எழுந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, தர்ஷினிக்கு தான் அதுக்கான பதில் தெரியும்க்கா. முதல்ல நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. வாங்க. மேடம், நாங்க கிளம்பலாமா மேடம்? இல்ல ஈஸ்வரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். ஐயோ, ஏன்? ஏன்? அன்னைக்கே குணசேகரன் பயங்கரமா டிராமா பண்ணாரு தெரியும்ல. இன்னைக்கு ஜட்ஜி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து குணசேகர் ஏதாவது சொல்லுவாரு. தேவையில்லாத குழப்பமாயிடுங்க. ஜாமீனை ரத்து பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் பொண்ணு உங்க வீட்டுக்கு தானே வரப்போறா, அங்க வச்சு பாத்துக்கோங்க மேடம். மோரோவர், நீங்க கையெழுத்து போடணும். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய இன்னும் 1/2 hour ஆகும். நான் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன். நீங்க பேசிட்டு உடனே வரீங்களா? சரிங்க மேடம். நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க, போய் தர்ஷினி எப்படி இருக்கான்னு பாருங்க. நான் இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வேணாக்கா, அந்த ஆளு பிரச்சனை பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பியே போயிருக்காரு. யாராச்சும் வந்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு தான் போனாரு. அவங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம போய் ஏதாவது பிரச்சனை வந்து உள்ளேயே இப்பதான் கிடைச்சிருக்கு, அதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாம போக வேண்டாங்க்கா. அவருக்கு பயந்துகிட்டு நம்ம போய் பார்க்காம இருக்க முடியுமாக்கா? இல்ல ஜனனி, எல்லாரும் போனா பிரச்சனை ஆகும்னு எனக்கும் தோணுது. இல்லக்கா, நான் போறேன். நான் போய் தர்ஷினியை பாக்குறேன். கொற்றவை மேம் அங்கதானே இருக்காங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி சக்தி, நீ கிளம்பு சக்தி. உடனே ஜீவானந்தத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாரு. ஃபரானா கிட்ட பேசு, அவரோட ஆளுங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்திருக்காரான்னு கொஞ்சம் விசாரி சக்தி. நம்மளோட பிள்ளைக்காக எவ்வளோ பாடுபட்ட அவரை நம்ம அம்போன்னு விட்டுறக்கூடாது சக்தி. சரி ஜென்னி, வா போலாம். நானும் வரேன். போலாம். நானும் கிளம்புறேன்க்கா. வா. மாமா, ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா? நான் போய் வாங்கி தரேன். போடாங்க. வணக்கம்மா. பொண்ணு எங்க இருக்கு? உள்ளதா இருக்காங்க மேடம். அம்மா, பெத்த தகப்பேன் நானு, என்னையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்கம்மா. மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணு அந்த பாடுபடுத்திருக்காங்கம்மா, அநியாயம் பண்ணியிருக்காங்கம்மா. இந்த ஜீவானந்தான் அந்த ஈஸ்வரி அவங்க கூட்டத்தையே தூக்கல போடணுமா? சார், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. இளைய தலைமுறையை பாதுகாத்து அவங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களோட முதல் கடமை. அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா கடும் நடவடிக்கை எடுப்போம். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். வணக்கம் மேடம். பொண்ணு கான்ஷியஸா இருக்காளா? நாங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாமா? கான்ஷியஸா தான் மேம் இருக்காங்க, ஆனா யாரை பார்த்தாலும் பயப்படுறாங்க மேடம். உட்காரு.
ஏமா இத்தனூண்டு குழந்தையா இருக்கிறப்ப இந்த கையில தூக்கி வச்சு சோறு ஊட்டினேம்மா, மடியில படுக்க வச்சு தூங்க வச்சேன். பொம்பளை புள்ளன்னு அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தேன். இன்னைக்கு இந்த கொடுமையை பார்க்க வச்சுட்டான் அந்த கடவுள். ஏய், உனக்கு எல்லாம் என்னடி தெரியும்? பாசம்னா என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ரத்தண்டி, ஏன் ரத்தம்? எனக்கு தான் பதக்குது. குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறே இல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது, புரியாது. தர்சினி என்னடா பண்ணுது? என் புள்ள கையெல்லாம் உதறதுமா. பயப்படுறா பயப்படுறா என் பேத்தி. ஏப்பா பெரியவனே, வேண்டாப்பா வேண்டாம். இனி என் பேத்தை யாரு கையிலையும் கொடுக்க மாட்டேன். என் கூடவே இருக்கட்டும். என் காலமே இவளை காப்பாத்துறதுக்கு தான் நினைச்சுக்கிறேன். என் கூடவே இருக்கட்டும். பள்ளிக்கூடம் வேணாம், காலேஜ் வேணாம், ஒரு மண்ணு வேண்டாம். வீட்லயே ராணி மாதிரி இருக்கட்டும் என் பேத்தி. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். எல்லா கெட்டதும் இதோட ஒளிஞ்சிடணும். சாமி, என் புள்ளைய காப்பாத்திட்டே ஐயா. தர்சினி, எல்லா கெட்டதும் ஒளிஞ்சு போயிடும் அத்தா. கொஞ்சம் எழுந்துக்கிறேம்மா, அப்பத்தான் கூப்பிடுறேன். வா ராசா, வா. அந்த ஆண்டவன் தான். எந்திரிடாயி, எந்திரிப்பா. முள்ள 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 முள்ள. அம்மா, எங்க கூட்டிட்டு போறீங்க? சும்மா இருடா, பேசாதே. அத்தை என்ன பண்றீங்க? அவளுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப போய் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டி. தொண்டு கொண்டாடி. மாமா சொல்லுங்க மாமா. வேணாம்மா, தண்ணியில போய் சொல்றது கேளம்மா. போடா, போய் இங்கிருந்து. உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்குமா? ஏதா ஆக போகுது? ஒண்ணும் ஆகாது, எனக்கு தெரியாது. தயவுசெய்து சொல்றது கேளம்மா. கேட்க மாட்டேன்டா, போடா. நாங்க சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? போங்கடா. நீ வாடா, வாமா. என்ன உடம்பெல்லாம் ரணமா இருக்கானே? இல்ல அம்மாவுக்கு தெரியும். போங்கடா, உங்க வேலையை போங்கடா, போங்கடா. எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உட்கார், உட்கார். பயப்படாதே, பயப்படாதே தரிசினி, பயப்படாதே. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன், திருவாலவாயன் திரு நீரு. கடவுளே, பூசுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எல்லாம் சரியா போயிரும், ஒன்னும் கவலைப்படாத. வா 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 வா. பாத்து பாத்து தர்சினி, பாத்து மெதுவாப்பா. தர்சினி, பயப்படாதம்மா. நல்லா ஆயிடுவேன், நல்லா ஆயிடுவேன். எல்லா சங்கடமும் தீர்ந்து போச்சுதா. வாயா, வா வா. நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு போற மனநிலைக்கு வந்துட்டேங்க. என் குழந்தை எனக்கு வேணுங்க. என் தர்ஷினியை நான் பார்க்கணுங்க. இது பாருங்க,
தர்ஷினியை நான் பார்க்கணும். இல்லனா இங்க என்ன நடக்குனே உங்களுக்கு தெரியாதுங்க. ஏய், என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அக்கா, எங்கங்க என் புள்ள? அக்கா. சார் என்னாச்சு சார்? எதுவும் பிரச்சனை பண்றாங்களா சார்? ஒரு வார்த்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், அவங்க வந்து பாத்துப்பாங்க சார் இவங்கள. என்னையா மிரட்டி பாக்குறியா? என்ன காலையில நினைச்ச மிரட்டியா? சார் கோர்ட் நோட்டீஸோட வந்திருக்கேன் சார். இதுல எல்லா விவரமும் தெளிவா இருக்கு. என்ன விவரம் தெளிவா இருக்கு? தர்ஷினிங்கிற பொண்ணு இனிமே அப்பா கஸ்டடியில தான் இருக்கணும். என்ன? அவங்க அப்பா சார்ந்தவங்க இல்ல அவங்க அப்பா யார அனுமதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். குறிப்பா அந்த பொண்ணோட தாய் அந்த ஈஸ்வரிங்கிறவங்க அந்த பொண்ணுகிட்ட போறதுக்கு அனுமதியே கிடையாது. மீறி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயில தூக்கி வச்சிருவாங்க. இதான் சார் கோர்ட் ஆர்டர். என்ன இது பாருங்க, முடியாதுங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. கொலை பண்ணாலும் சரி, என் புள்ளைய நான் பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நல்லா கேட்டுக்குங்க. தர்ஷினிமா, தர்ஷினி கண்ணு, தர்ஷினி அக்கா, அக்கா ஜனனி, அக்கா ஜனனி சொல்றத கேளுங்க. விடு ஜனனி, நான் பார்க்கணும் ஜனனி. அக்கா, அக்கா ப்ளீஸ் கா, சொல்றத கேளுங்க. பார்க்கணும் ஜனனி. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் கா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க, வாங்கக்கா ப்ளீஸ். இவங்க ஏதோ திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கக்கா. உங்க ஜாமீனை ரத்து பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்கக்கா. அக்கா வெளியே வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா ப்ளீஸ். என்ன ஜனனி, ஏன் புள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? அக்கா, அக்கா ப்ளீஸ் பார்க்க கூடாது, பேச கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த மனுஷன் யாரு? வாங்கடா. என்ன வேலை உங்களுக்கு? இப்ப போய் நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா உடனே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஏதாவது பிரச்சனையை ஆக்கிடுவாரு. இப்ப நிலைமை அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நம்ம அமைதியா இருக்கிறது தவிர வேற வழி இல்லக்கா. அதுக்காக என் பொண்ணு நான் பார்க்க கூடாதா ஜனனி? மனசளவுல பாதிக்கப்பட்ட பொம்பளை புள்ளைய பெத்தவளை விட வேற யார் ஜனனி புரிஞ்சுப்பா? உங்க சட்டத்துக்கு இதெல்லாம் புரியாதா? பாசத்துக்கு இடையில சட்டத்தால என்ன ஜனனி செய்ய முடியும்? அக்கா உங்களுக்கு புரியலக்கா. தர்ஷினி இப்ப வரைக்கும் அப்பா அப்பாங்கிற வார்த்தை தவிர வேற எதுவும் பேசலக்கா. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காளா? ஏன்? ஆமாக்கா, அதான் ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? எதனால அவ திரும்ப திரும்ப அதையே சொல்றா? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. ஒருவேளை அப்பாவால தான் தன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அத மனசுல போட்டு உலட்டிட்டு அதை சொல்ல ட்ரை பண்றாளோ? அத நாம சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கான டாக்டர் வந்து அவளை டெஸ்ட் பண்ணி சொல்லணும். அவ ஏன் அப்படி சொல்றான்னு இங்க எல்லாருக்கும் தெரியணும். அவ அப்பான்னு சொல்றது ஜீவானந்தன. கோவில் திருவிழாவில வச்சு ஜீவானந்தன தர்ஷினி அப்பான்னு கூப்பிட்டா. அவளும் தனக்கு அப்பா பாசம் கிடைக்கல. வெண்பாவெல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி தோணுது, இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிடலாமான்னு கேட்டா. அன்னையில இருந்து என் புள்ள அவரை அப்பான்னு தான் கூப்பிடுறா. ஜீவானந்தன் போய் தானே தர்ஷினியை காப்பாத்திருக்காரு. அவளை காப்பாத்தி தூக்கிட்டு போயிருக்காரு. என் புள்ள அவர்கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணிருக்கா. அவரை தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்திருக்கா. ஏன் வீட்டு வாசல்ல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? கிளம்பு, இந்த திசை பக்கமே வரக்கூடாது. யாரு யாருங்க கிளம்பணும்? நான் எதுக்கு கிளம்பணும்? பொண்ணை பெத்தவன் நானு. என்ன பார்க்க கூடாதுன்னு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? டேய் போயிராமா, போவலியே. அவங்க ஏன் போகணும்? அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க போக மாட்டாங்க. டேய் நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க வந்தீங்க, குறுக்கல வச்சு குளியத்தோடு பதிச்சு போடாமா. அந்த ஜட்ஜம்மா தெளிவா தீர்ப்பு கொடுத்துருக்கு. என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. சும்மா போனா எங்க போவாங்க? போய் சாக சொல்ற. எவனால என் பொண்ணு வாழ்க்கை நாசமாச்சா? எவ்வளவு பெரிய கொலபாதகம் பண்ணவன் அவன் வீட்டுக்கு போய் சொல்றான்.